It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC. மீண்டும் இன்னொரு டாக் டு டிபிசி அரசியல் நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றோம். இன்றும் வழமை போலவே டிபிசியின் அரசியல் ஆய்வாளர்களான தோழர் ஜெகநாதன், தோழர் சிவலிங்கம் இணைந்திருக்கின்றார். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். ஆம் உறவுகளே, உங்களுக்கு தெரியும், இந்த டாக் டு டிபிசியிலே நாங்கள் சமகால அரசியல் இந்த வாரத்தில் எவ்வாறு நிகழ்வுகள் இலங்கையிலே நடக்கிறது போன்ற விடயங்களை வளமையாக பேசி வருவதும் அது தொடர்பாக எங்களுடைய ஆய்வாளர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது. அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக இலங்கையிலே முக்கியமாக கடந்த வாரம் இலங்கையிலே நடைபெற்ற இந்த துப்பாக்கி சூடுகள் சம்பந்தமாக இன்று இலங்கை பத்திரிகை துறை, ஊடகத்துறை எடுத்துக்கொண்டால் முழுமையான செய்திகளை வெளியிட்டு வருவது மட்டும் இது இலங்கை அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கின்றது. இதன் பின்னணியை பார்த்தீர்கள் என்றால், குறிப்பாக போலீஸ் அவர்களின் அறிக்கைப்படி 57 குழுக்கள் செயற்படுவதாகவும் இதில் 1400 உறுப்பினர்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதில் பெரும்பாலான தலைவர்கள் இந்த குழுக்களை கூடுதலாக வெளிநாட்டிலிருந்தே இயக்குவதாக கூறப்படுகிறது. இந்த அண்மையிலே நடந்த, அதாவது இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இதுவரைக்கும் 17 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இதில் முக்கியமாக படையினரை சேர்ந்த 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 5 போலீஸ் படையைச் சேர்ந்தவர்கள், போலீஸ் திணைக்களத்தைச் சேர்ந்தவர்கள், 2 இராணுவ உறுப்பினர்கள் சேர்ந்தவர்கள். இந்த அதாவது தென்பகுதியிலே நடைபெறுகின்ற கூடுதல் சம்பவத்துக்கு இந்த படைகளிலே இருந்து ஓய்வு பெற்றவர்கள் அல்லது ஓடி போனவர்கள் இருக்கிறார்கள் என்பது இப்பொழுது திட்ட தெளிவாகிறது. இதில் குறிப்பாக 2 குழந்தைகளின் தந்தை ஒருவர் மோட்டார் சைக்கிளில் செல்லும் பொழுது கொலை செய்யப்பட்டிருந்தார். அந்த கொலையில் 2 போலீஸ் அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். அந்த கொலையாளி, அந்த கொலையில் மரணித்தவர், உங்களுக்கு தெரியும், இலங்கையின் பிரபல ஊடகவியலான சமுதித்த அவர்களுக்கு கடந்த 4-5 மாதங்களுக்கு முதல் 2 செவிகளை வழங்கியிருந்தார். அந்த 2 செவிகளிலே ராஜபக்சாக்கள் எவ்வாறு இந்த செயற்பாடுகளை ஈடுபடுவார்கள், அவர்களை எதிர்த்தவர்கள் நிச்சயமாக விடமாட்டார்கள், நானும் கொலை செய்யப்படலாம், நான் கொலை செய்யப்பட்டால் பலவித ஆதாரங்கள் தக்க வகையிலே நான் சேமித்து வைத்திருக்கின்றேன், அதை குறிப்பிட்ட சம்பவத்தின் பின் போலீசாருக்கு கொடுக்கப்படும் என்று கூறியிருந்தார். அவர் 2 குழந்தைகளில் மோட்டார் சைக்கிள் செல்லும் போது சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். அந்த சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திலே போலீசார் சம்பந்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அதனைத்து சஞ்சீவ் கொலை ஒரு தனிப்பட்ட கொலை என்று கூறப்படுகிறது, தனிப்பட்ட பகைமை கூறுகிறது. அதாவது கம்பா மாவட்டத்திலே மண் கடத்தலிலே ஈடுபட்ட ஒருவரை கொல்லப்பட்ட அவருடைய மகன் 7 வருடத்துக்கு முன் கொல்லப்பட்டதாகவும், அவருடைய மகனை இந்த கொலையை கொலைக்கு ஆன அத்தனை விடயங்களையும் செய்திருப்பதான் தெரிய வருகிறது. இது இவ்வாறு இருக்கும் பொழுதுதான் ஜனாதிபதி அவர்கள் இன்று கண்டி தலதா மாளிகைக்கு சென்று பத்திரிகையாளரை சந்தித்த பிறகு முழுமையாக இலங்கையிலே பயங்கரவாத, அதாவது இந்த குழுக்களை அடக்கப்படும், சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. நேற்று கொட்டாஞ்சனையிலே நடைபெற்ற சம்பவத்தின் போது 2 சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு தமிழ், அதாவது 3 சுட்டுக் கொல்லப்பட்ட, ஒரு தமிழரை சுட்டு சென்ற அந்த 2 துப்பாக்கிதாரிகள் 2 சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் பிரகாஷ் என்ற தமிழரும் இருக்கின்றார்கள். அவர்கள் பிறகு ஆயுதங்கள் இருப்பதாக கூட்டி சென்ற பொழுது போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. போலீசாருக்கு எதிராக அவர்கள் நடவடிக்கை மேற்கொண்டதாக இதில் பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. என்றால் கைது செய்யப்பட்ட உடனே கட்டி வைக்கப்பட்டிருந்தார்கள். இவ்வாறு தாக்குதல் ஏற்பட்ட போன்ற விடயங்களை அங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது. எனவே இவற்றையெல்லாம் காலம் கடந்து இருக்கின்றது. எவ்வாறு இந்த விடயங்கள் நடக்கிறது பார்ப்போம். இப்பொழுது முக்கியமாக இலங்கையிலே அதாவது உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கின்றது. ஜனாதிபதி அவர்கள் அது தொடர்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமை கண்டியில் வைத்து கூறிய விடயத்தின் போது, அதாவது தேர்தலுக்கான சட்டம் மூலம் பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதற்கான நிதியையும் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். இப்போது முழுமையான அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழு இருக்கின்றது. தேர்தல் ஆணைக்குழு இந்த திகதியை நிர்ணயிக்கும் பட்சத்தில் தேர்தலை நடத்த தயார். கூடுதலாக, இது ஜனாதிபதி சொல்லவில்லை, மே மாதம் இந்த தேர்தல், மே மாதத்துக்கு முன்பு, மே மாத இறுதிக்குள் இந்த தேர்தல் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படியான சூழ்நிலை தான் இன்று தமிழ் தேசிய, அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்து
9 கட்சிகளை ஒன்றிணைத்திருக்கின்றது. உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய விடயம். அது தேவை. வடகிழக்கிலே தமிழ் மக்களின் ஒற்றுமை ஒரு முக்கியமான விடயம். அந்த வகையிலே டெலோப்ல, டிபிஆர்எல்எஃப், ஜனநாயக போராளிகள், தமிழ் தேசிய முன்னணி ஆகிய கட்சிகள் இணைந்து அவற்றோடு தமிழ் தேசிய பசுமை இயக்கம், தமிழ் மக்கள் கூட்டணி, சமத்துவ கட்சி, ஜனநாயக தமிழரசு கூட்டணி என்று கூறப்படுகின்ற சரவண பவான், தவராஜா போன்றவர்களை கட்சியை இணைத்திருக்கின்றார்கள். இதில் என்னவென்றால், உங்களுக்கு தெரியும், வடகிழக்கிலே கூடுதலாக பாராளுமன்ற பகுதிகளை பாராளுமன்ற அங்கத்துவை பெற்றிருக்கின்ற கட்சியாக தமிழரசு கட்சி இருக்கின்றது. தமிழரசு கட்சியுடன் இணைக்காமல் தமிழரசு கட்சியிலிருந்து வெளியேறி இருப்பவர்களை இணைத்திருப்பதன் மூலம் தமிழரசு கட்சியில் இணையுமா என்ற சந்தேகத்தை எழுப்பாமல் இருக்க முடியவில்லை. இதை பற்றியும் பார்க்கலாம். இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேச இருக்கின்றோம். அதேவேளை சிவலிங்கம் அவர்கள் இப்பொழுது நாங்கள் இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பாக சதுரங்க நிகழ்ச்சியிலையும் கதைத்திருந்தோம். ஆனால் முழுமையாக அந்த நிகழ்ச்சியிலே பல விடயங்கள் சேரவில்லை. இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பாக இன்னும் என்ன விடயங்களை நீங்கள் பார்க்கலாம் என்று எதிர்பார்க்கின்றீர்கள்? ஆமாம், இது நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தை பலரும் வரவேற்றிருக்கிறார்கள். மிக முக்கியமாக மிகவும் நெருக்கடியான பொருளாதார சூழலில் இந்த அரசாங்கம் ஒரு நியாயமாக சகல மக்களினதும் வளர்ச்சியை அடிப்படையாக வைத்து இந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டிருப்பதாக பலரும் கருத்து கூறுகின்றனர். இதில் நாங்கள் இது எவ்வாறு நாங்கள் பார்க்கணும் என்றால், வரவு செலவு திட்டத்தில் இம்முறை பண ஒதுக்கீடு பரவலாக்கப்பட்டிருக்கு. உதாரணமாக இந்த வரவு செலவு திட்டத்தில் கிட்டத்தட்ட 44% மேல் மாகாணத்தில் மட்டும் நாட்டினுடைய வருமானம் 44% என்றும் மற்ற ஏனைய 8 மாகாணங்களினுடைய வருமானம் மிகவும் குறைவு என்றும், அதாவது நாட்டினுடைய அபிவிருத்தியில பாரிய ஏற்றத்தாழ் இருப்பதாக ஜனாதிபதியினுடைய உரை அமைந்திருந்தது. இதை நீக்கும் பொருட்டு இப்பொழுது அரசாங்கம் பிரதேசங்களுக்கு பண ஒதுக்கீடு செய்திருக்கிறது. அதாவது பொருளாதார பரவலாக்கம் நடைபெற்றிருக்கிறது. இங்கு நாங்கள் அரசாங்கத்தினுடைய இந்த வரவு செலவு திட்டம் பொருளாதாரத்தை பரவலாக்கம் செய்த அளவுக்கு அரசியலை பரவலாக்கம் செய்யவில்லை என்ற கேள்வி இப்பொழுது எழுதுகிறார். அதாவது மாகாண சபைக்கான தேர்தல், அதற்கான அதிகாரங்கள், இவை பற்றி எதுவுமே கூறாமல் அரசாங்கம் இந்த அபிவிருத்திக்கான பணங்களை ஒதுக்கி இருக்கிறது. அது இனப்பிரச்சனைக்கான தீர்வுகளை தள்ளி போடுவதற்கான ஒரு வகை உத்தியா என்ற கேள்விகள் தற்போது எழுதுகின்றன. முதல்ல நாங்கள் இந்த அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டத்தை எடுத்து பார்க்கும் பொழுது வடக்கு கிழக்கு மாகாணங்களினுடைய முக்கியமான தேவைகளுக்கான பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் பொருளாதார அடிப்படையில் அபிவிருத்தியை பரவலாக்கம் செய்து கொண்டு போற இந்த சூழலில் அந்த நாட்டினுடைய கவனம் இப்பொழுது வேறு பக்கத்துக்கு திரும்பி இருக்கிறது. அதாவது குற்றவாளிகளினுடைய அட்டகாசம் அதிகரித்திருப்பதாக நாங்கள் இப்ப உணரக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல நீதிமன்றத்தில் துப்பாக்கிச் சூடு, கொட்டையனாவில் துப்பாக்கிச் சூடு, ராஜபக்ச குடும்ப பழைய தொடர்பிருப்பதாக கூறிய ஒருவர் பிள்ளைகள் 2 படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இவை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டம் தொடர்பான விவாதங்கள் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டு இப்பொழுது நாட்டினுடைய குற்ற செயல்கள் தொடர்பான விவாதங்கள் அதிகரித்திருக்கின்றன. இங்கு எங்களுடைய கவனம் முக்கியமானது என்னென்னா,
இந்த குற்றச்செயல்கள் நடைபெற்ற வேளையில் உதாரணமாக நீதிமன்றத்துக்குள்ளே ஒரு சட்டத்தரணி போல ஒருவர் ஆடைகள் போர்த்து அந்த அடையாளங்களோடு சென்று நீதிபதி இருந்த அதே நேரத்தில் துப்பாக்கி மூலம் குற்றவாளி குண்டில் இருந்த ஒருவரை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இங்கு பல கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. உதாரணமாக இந்த குற்றம் சுமத்தப்பட்டவர் துப்பாக்கியால் சுடப்பட்ட பின்னர் குற்றவாளி தப்பி சென்றிருக்கிறார். அவர் எவ்வாறு தப்பி சென்றார் என்ற கேள்விகள் எழுகின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த கொலை செய்யப்பட்டவர் பலர் அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை பார்த்த பலர் அந்த உடம்பில உயிர் இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் போலீசார் ஆம்புலன்ஸை கூப்பிடவில்லை. அந்த காயப்பட்டவரை வைத்தியசாலைக்கு எடுத்து செல்வதற்கும் முயற்சிக்கவில்லை. இது ஏன் என்ற கேள்விகள் எழுகின்றன. அதே போல நீங்கள் குறிப்பிட்டது போல குட்டாஞ்சைனையில் இடம்பெற்ற இருவர் போலீசாரால் அவர் தப்பியோட போலீசாரின் ஆயுதங்களை பறிக்க முயற்சித்த வேளையில் சுடப்பட்டதாக கூறப்படுகிறது. இப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், அவ்வாறானால் இப்பொழுது போலீசார் வந்து எந்த நேரமும் அவர்கள் கேமரா வந்து தங்க நெஞ்சில எந்த நேரமுமே பொருத்தி இருக்க வேண்டியது அவசியம். அவ்வாறானால் இந்த சம்பவம் நடைபெற்ற போது அந்த அந்த நிகழ்வு குறித்த பதிவுகள் எங்கு என்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. எனவே நாங்கள் இங்க முக்கியமாக நாட்டில அரசாங்கம் வந்து குற்றச்செயல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை அதிகரித்திருக்கிறதன் காரணமாக இப்பொழுது குற்றச்செயல்களில் ஈடுபட்ட குழுக்கள் மத்தியிலே பெரும் போட்டிகள் வந்திருக்கு. ஏனென்றால் இவைகள் தான் மாறி மாறி தகவல் போலீசாருக்கு கொடுப்பதாக அவர்களுக்குள்ளே பிரச்சனைகள் வந்திருக்கின்றன. போலீசாருக்கு இவர்கள் தான் தகவல் கொடுத்தார்கள், அவர்கள் தான் தகவல் கொடுத்தார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் இப்பொழுது போட்டிகள் ஏற்பட்ட காரணத்தினால மாறி மாறி குற்றச்செயல்கள் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. சரி, நாங்கள் இதுல அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டத்தை இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்த வேளையில எதிர்கட்சிகள் இந்த அரசாங்கம் கன நாளைக்கு நீடிக்காது என்றும் மேற்கு நாடுகள் இந்த நாட்டுக்கு உதவி செய்யாதென்றும் இந்த அரசாங்கத்துக்கு கடன் வழங்கிய நாடுகள் கடன்களை திருப்பி தரும்படி நெருக்கடி கொடுக்கக்கூடும் என்றும் பணவீக்கம் அதிகரித்து பொருட்களின் விலை அதிகரித்தால இந்த அரசாங்கம் நீடித்து நிலைக்காது என்ற ஆரூடங்கள் எல்லாம் இப்பொழுது தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டம் நாட்டினுடைய உள்ளூர் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான ஒரு பரவலான வளர்ச்சிக்கான வரவு செலவு திட்டம் என கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, பிரதேசங்களினுடைய வளர்ச்சி, நியாயமான பங்கீடு, இவைகள் எல்லாத்தோடும் பொருட்களினுடைய தரம் குறித்தும் அரசாங்கம் கூறியிருக்கிறது. கல்விக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, பாதுகாப்புக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, பொருளாதாரத்தினால பாதிக்கப்பட போற வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கான உதவிகளும் வழங்கப்பட உள்ளது. இந்த நிலைமையில் நாங்கள் என்ன கவனிக்க வேண்டும் என்றால், எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல்கள் இந்த வரவு செலவு திட்டத்தை அடிப்படையாக கொண்டு தான் பிரச்சாரங்கள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. எனவே தமிழ் பிரதேசங்களில் இது ஒரு முக்கியமான தேர்தலாக இருக்கலாம். நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல இப்போது தமிழ் பகுதிகளில் உள்ள 9 கட்சிகள் கூட்டு அணி சேர்ந்திருப்பதாக குறிப்பிடுவதை பார்க்கும் பொழுது தமிழ் கட்சிகள் தமிழ் மக்களிடம் எதை சொல்லி வாக்க கேட்க போகின்றன
என்ற ஒரு முக்கியமான ஒரு விவாதம் ஏற்பட போகிறது. ஆம், ஏன்னா இப்பொழுது பல்வேறு விடயங்களை பற்றி உரையாடி கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே இந்த வரவு செலவு திட்டம் வடகிழக்கு மக்களுக்கு கூடுதலான நிதியை ஒதுக்கியிருப்பதை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. இது தொடர்பாக சிவலிங்கம் அவர்களும் தொட்டு சென்றார். இது தொடர்பாக தேசிய இன பிரச்சனையை பின்தள்ளும் ஒரு நடவடிக்கை என்ற சந்தேகம் பலருக்கு மத்தியிலும் இருக்கின்றது. இந்த நேரத்திலே தமிழ் தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒரு தேர்தல் கூட்டமைப்பை அல்லது ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இருக்கின்றது. இந்த கூட்டமைப்பில் பார்த்தீர்கள் டெலோ புலட் டிபிஆர்எஃப்பை தவிர வேறு எந்த கட்சிகளுக்கும் கிழக்கு மாகாணத்தில் பெரிய அமைப்போ அமைப்பு ரீதியான செயற்பாடோ கட்டமைப்போ கிடையாது. முக்கியமாக தமிழரசு கட்சிக்கு மட்டுமே வடகிழக்கிலே கூடுதலான அமைப்பு இருக்கின்றது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் இவர்கள் எவ்வாறு இந்த தேசிய இன பிரச்சனையை பற்றி பேச முடியும்? 9 கட்சிகள் எவ்வாறு தேசிய இன பிரச்சனையை பற்றி பேச முடியும்? இது ஒரு தேர்தல் கூட்டமைப்பா தானே பார்க்க முடியும். இல்ல, இதுல நீங்க சொல்றதுல ஒரு விதத்துல நியாயம் இருக்கிறது. முதலாவது, இந்த கூட்டு என்கிற ரீதியில ஒரு இந்த இப்பொழுது இருக்கிற இந்த தேர்தல் முறையின்ல உங்களுக்கு தெரியும், வவுனியாவிலே ஒரு நேரடியாக தெரிவு செய்யாத ஒருவர் நகரசபையினுடைய தலைவராக ஆகக்கூடிய நிலைமை ஒன்று உருவாகினது என்றதை பற்றி தெரியும் உங்களுக்கு. ஆகவே இதிலே இந்த கட்சிகள் எடுக்கிற பிரதிநிதித்துவம் என்கிறது விகிதாசார ரீதியாக அவர்களுக்கு இவ்வளவு பலத்தை கொடுக்கும் என்ற அடிப்படையிலே இந்த தேர்தலை அணுகலாம் என்ற ஒரு சிந்தனை போக்கு இப்பொழுது எதிரணிகளுக்கு உருவாகி இருக்கிறது. அந்த ரீதியில தமிழரசு கட்சி என்ற ரீதியில தமிழரசு கட்சி ஒரு முழுமையான தீர்மானத்தை எடுக்கவில்லை. தான் ஒரு கூட்டை ஏனையவர்களோடு ஏற்படுத்துகிறதா அல்லது தனித்து கேட்கிறதா என்று சொல்லி ஒரு குழப்பமான நிலைமை இருக்கிறது. தமிழ் தேசிய முன்னணியோடு அது எந்த வித கூட்டம் ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறு இல்லை என்னும் பொழுது யாழ்ப்பாணத்திலே இந்த கடந்த காலத்துல இவர்கள் தோல்வியடைந்ததன் காரணமாக இன்றைக்கு ஒரு பலமான ஒரு குறைந்தபட்சம் என்பிபிக்கு அல்லது தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான ரீதியில தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் என்று காட்ட வேண்டிய அவசியம் உருவாகி இருக்கிறது. அந்த ரீதியில இன்றைக்கு எல்லோரையும் இணைத்து ஒரு தேர்தலில் போட்டியிடுறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அதுக்கான சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி இருக்கிறத பார்க்கக்கூடிய இருக்கிறது. ஆகவே தேர்தலில் இது என்ன மாதிரி இந்த தேர்தலின் பெறுபவர்களுக்கு பொறுத்துத்தான் அதுகளை நாங்கள் தீர்மானிக்க முடியும். ஆனா இங்க ஒரு தமிழரசு கட்சிக்குள்ள இருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், தமிழரசு கட்சியோட ஒரு உடன்பாட்டுக்கு வரண்டா யாரோட உடன்பாட்டுக்கு வருது? ஸ்ரீதரனை பொறுத்தவரையில கிளிநொச்சியிலே அவர் எந்த உடன்பாட்டுக்கும் போறதுக்கு தயாரில்லை. அப்ப சுமந்திரன் அதை மீறி எப்படியான உடன்பாட்டுக்கு போக முடியும் என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே இது இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்தையும் யோசித்துத்தான் அவர்கள் தாங்கள் ஒரு கூட்டை உருவாக்குவோம், அதுக்கு பிறகு தமிழரசு கட்சி என்ன மாதிரியான முடிவை மேற்கொள்ளுகிறதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்று சொல்லி தீர்மானித்திருக்கிறார்கள். ஆனால் இங்க உள்ள பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால், தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில உணர்வு பூர்வமான விடயங்களை எப்படி கையாளுகிறது, தேசிய இன பிரச்சனையை எப்படி தள்ளி வைக்கலாம் என்றதுல மிக கவனமாக அவர்கள் கையாளுகிறார்கள். உதாரணமாக இந்த வரவு செலவு திட்டத்துல குறிப்பாக வடமாகாணத்துக்கு, நீங்க கிழக்கு மாகாணம்ன்றது அவர்கள் அதுல நிதி ஒதுக்கீடு நேரடியாக செய்யவில்லை, இந்தியாவினுடைய ஒத்துழைப்போட அதுகளை செய்கிற ரீதியில அது ஒரு சமரசத்தை இந்தியாவோடு ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகள், சம்பூர் மின் நிலையம் சூரிய சக்தியால உருவாக்குறது, அதே மாதிரி திருவோணமலையில உள்ள அபிவிருத்தி இதுகள் என்ற ரீதியில அங்க அபிவிருத்தியை இந்தியாவுடைய முதலீட்டு கூடாக ஏற்படுத்தலாம், அதுக்கு நாங்கள் காசு செலவழிக்க வேண்டிய தேவையில்லை என்ற கருத்துகள் அரசாங்கத்தால பகிரங்கமாக தெரியப்படுத்தி இருக்கிறது. ஆகவே இது இன்னொரு விதத்துல சில விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகிறது. அதாவது முஸ்லிம் அரசியல் தலைவர்களாலே கிழக்கு மாகாணத்தை இந்தியாவிட்ட தார வார்த்தை கொடுத்து விட்டார்கள் என்ற ரீதியில சில கருத்துக்களை நாங்க கேட்கக்கூடியதா இருக்கிறது. அது அல்ல பிரச்சனை. இப்ப பிரச்சனை என்னன்னு சொல்லிச்சுன்னா, முதலீடுகளை ஈர்க்க வேணுமாக இருந்தால் இந்தியாவோட சமரசத்துக்கு போக வேணும். கிழக்கு மாகாணத்துல குறிப்பாக திருவோணமலை மாவட்டத்துல அதை செய்ய வேண்டிய நிர்பந்தம் அரசாங்கத்துக்கு இருக்குதுன்றதை இதன் மூலம் நாங்க புரிந்து கொள்ளக்கூடிய இருக்கிறது. இப்ப இந்த ரீதியில
வடமாகாணத்தை பொறுத்தவரையில இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி இந்த நூல் நிலையம், அதே போல 500 மில்லியன் அந்த கிராமிய அபிவிருத்தி என்ற ரீதியில அதுக்கான என்ன பெருந்தெருக்கள் என்றதுகள் ஏற்கனவே போடப்பட்டிருக்கின்றது. ஆனா கிராம ரீதியாக அதுல முன்னேற்றங்கள் இல்லை. ஆனபடியா அதுக்கான அபிவிருத்தி என்ற ரீதியில அந்த உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துகிறது என்ற ரீதியில 500 மில்லியன். அதே போல வட்டுவாகல் பாகலம் என்றது முக்கியமானது என்ற ரீதியில அதுக்கான ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கு. இது இன்னொரு விதத்துல சில இந்த வெளிநாடுகள்ல இருந்து இயங்குகிற இனவாத சக்திகள் அல்லது இந்த அரசியல் லாபம் தேடுகிறவர்கள் வட்டுவாகல் பாகத்தை கட்டுகிறதுக்கு மூலம் ஏதோ சிங்கள குடியேற்றத்தை கொண்டு வர போகிற அளவுக்கு கேவலமான ரீதியில எல்லாம் ஏதோ பேச்சுகள் எல்லாம் நடத்தப்படுகிறது. வட்டுவாகல் காலம் கட்டுறதுக்கும் உங்களுக்கு தொழிலாளர்கள் இருந்தா சிங்கள தொழிலாளர்கள் வர்றதுன்றதுல என்ன விதமான தவறு இருக்க முடியும்? அப்ப இது தொழில் ரீதியாக ஒரு கான்ட்ராக்டர் அதை கட்டி முடிக்கிறான்னு சொல்லி சொன்னா அவர் யாரையும் கொண்டு கட்டி முடிப்பார். உங்களுக்கு தொழில் அதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சொன்னா நீங்க அதுல ஈடுபட வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நீங்க உங்களை இந்த தொழிலாளர்கள் போன இடத்துல அவர்கள் மறுக்கப்படுகிறது என்று சொல்லி சொன்னா அதை முன்கொள்ள வேண்டிய அரசியல் அதை செய்ய வேண்டியது அரசியல்வாதிகள் கடமை. உள்ளூர் மக்களுக்கு வேலை கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி சொன்னா அதை வலியுறுத்த வேண்டியது யாருடைய கடமை? இப்ப அபிவிருத்தி திட்டங்களையே சந்தேகத்தோடும் இவரோடும் பார்க்கிறதுன்றது தமிழ் இனவாதத்தினுடைய ஒரு பக்கம். ஆனால் அரசாங்கத்தை பொறுத்தவரையில ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் என்னன்னா, தமிழ் மக்களுடைய உணர்வு பூர்வமான பிரச்சனைகளை கையிலே எடுக்கிறதன் மூலம் இந்த இன பிரச்சனையை தள்ளி வைக்கிறதுக்கு அல்லது பேசப்படாத பொருளாக ஆக்குறதுக்கான முயற்சி ஒன்றை மேற்கொள்ளுகிறது. இன்றைக்கு ஏவிபியை பொறுத்தவரையில தமிழ் பிரதேசங்கள்ல அவர்களுக்கு பட்டியல் நிரம்பிட்டு போட்டியிடுறதுக்கு எவ்வளவு பேர் முன் வருகிறார்கள். ஏனென்றா அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அதன் மூலம் இணைந்து கொள்கிறதன் மூலம் தாங்கள் ஒரு பதவியையும் பெற்றுக் கொள்ளலாம், சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளலாம் என்ற ஒரு சிந்தனை போக்கு அவர்களுக்கு இருக்குது என்ற அதன் மூலம் மக்கள் ஈர்க்கப்படுகிறார்கள் என்றது தெரியும். ஆனா இது யாழ்ப்பாணத்தில்தான் இந்த கூட்டுகள். ஆனா நீங்க சொன்ன மாதிரி வன்னியிலேயோ கிழக்கு மாகாணத்திலேயோ இந்த கூட்டுகள் இந்த அளவுக்கு இவர்கள் செல்வாக்கு செலுத்த போறார்கள்ன்றது ஒரு கேள்விக்குறி. ஆகவே மக்களை நோக்கி இந்த பிரச்சனையில அரசாங்கம் என்ன மாதிரியான பிரச்சனையை எங்களுக்கு தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை சம்பந்தமாக கையாளுகிறது, அதனை எப்படி நாங்கள் முறியடிக்க முடியும், அதற்கான ரீதியில மக்களை எப்படி அணுதற்றது என்றதை தமிழ் கட்சிகள் அதற்கான வழிகளை தேடுகின்றனவா? இதுதான் அங்க முக்கியமான கேள்வி. அந்த கேள்விகளுக்கான பதிலை தேடக்கூடிய சக்தி உள்ளவர்களாகவோ அல்லது அதுல வெற்றி அடையக்கூடியவர்களாகவோ தமிழ் அரசியல் தலைமைகள் இல்லை. ஆகவே இந்த கிழக்கு மாகாணத்துல மட்டக்களப்பில சாணக்கியனுடைய பெரிய வெற்றிக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த தமிழ் முஸ்லிம் முரண்பாடு. இன்றைக்கு அது ஒரு உண்மையை சொல்லப்படும். அதாவது தேசிய மக்கள் சக்தி முஸ்லீம் வேட்பாளர்களையும் அதுல கூட்டாக சேர்த்ததன் காரணமாகத்தான் தமிழ் மக்கள் அதுல நம்பிக்கை குறிப்பிடத்தக்க அளவுக்கு வாக்களிக்காமல் விட்டதுக்கு அது ஒரு காரணம். இல்லாவிட்டா மட்டக்களப்பும் யாழ்ப்பாணம் மாதிரியாக இருக்கும். ஆனால் தமிழ் பிரதேசங்கள்ன்ற ரீதியில இன்றைக்கு அவர்கள் அதுக்கான வேட்பாளர்களை தெரிவு செய்து அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது இந்த 96,000 வாக்கு எடுத்து நான் பெரும்பான்மையை பெற்றுக் கொண்டனான் என்ற சாணக்கியன் போன்றவர்கள் இந்த அளவுக்கு அதுல தங்களை தப்ப வைத்துக் கொள்ள போறார்ன்றது இதுல இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மூலம் தெரியப்படுத்தப்படும். ஆகவே வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில பாரிய அளவுக்கு தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய செல்வாக்கை குறிப்பிடத்தக்க அளவுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று உருவாகி இருக்கிறதுன்றது இருக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை நாங்க மறக்க முடியாது. அதை எப்படி கையாள போகிறன்றதை நாங்க பொறுத்திருந்தான் பார்க்கணும். அதே நேரத்துல நீங்க சொன்ன மாதிரி இந்த தென்னிலங்கையினுடைய துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள்ன்றதுகள் எல்லாம் திடீரென்று நீதிமன்றத்துக்குள்ள மற்றும் எவ்வளவு கேவலமான ரீதியில குழந்தைகள் உடப்படுகொலை செய்யப்படுகிற தந்தை தன்னுடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு அவர் எவ்வளவு கெட்டவர் நல்லவர்ன்றதுக்கு அப்பாலே அந்த குழந்தைகளை கூட்டிக் கொண்டு செல்லும் பொழுது அவர்களை கொல்லக்கூடிய அளவுக்கு எவ்வளவு தூரத்துக்கு ஒரு மோசமான வன்முறை ரீதியான கலாச்சாரம் ஒன்று தென்னிலங்கையில உருவாகி இருக்கு.
இது எப்படி இந்த அரசாங்கம் கையாள போகிறது? இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இராணுவம், போலீஸ் இவைகளினுடைய ஒத்துழைப்பு இல்லாம இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்க முடியாது. ஆகவே இங்க நான் கடந்த காலத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த விடயம் தான், ஊழல் என்பது எல்லா மட்டத்திலும், இந்த மகாவலி அபிவிருத்தி அதுலாம் சொல்றது எல்லாம் என்னன்னா, நிதியை பெற்றுக்கொண்டு ஏதோ ஒரு காணியை புடுங்கி அதன் மூலம் லாபம் சம்பாதிக்கிற ஒரு கும்பல் உருவாக்கப்பட்டிருக்கு. இதுதான் மனவிலங்கு சரணாலயங்கள்ன்றது. மக்களினுடைய நியாயமான தேவைகள்ன்றது இல்லாமல் தமிழ் மக்களினுடைய பிரதேசங்களை அபகரிக்க விடுறதுக்கு அதை காட்டிக்கொண்டு அதன் மூலம் லாபம் பெற்றுக்கொண்டு கொள்ளையடிக்கிறவர்களாக இன்றைக்கு கைது செய்யப்பட்ட ஒரு போலீசார் வீட்டில ஒரு விளைவு அந்த கார் கைப்பற்றப்பட்டிருக்கிறதாக செய்திகள் வருது. எங்க இருந்து வருகிறது இந்த காசு எல்லாம்? இப்ப இதுக்கும் கடந்த கால அரசியல இருந்தவர்களுக்கும் எவ்வளவு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நிறுவனமயப்படுத்தப்பட்ட ரீதியாக இந்த ஊழல் இருக்கிறதுன்றதை எப்படி முறியடிக்க போகிறார்கள் கடந்த காலத்தையும் சுட்டி காட்டியிருந்தார். எல்லா துறைகளிலும் ஊழல். இந்த ஊழலை முறியடிக்க முடியுமா? இந்த அரசாங்கம் அதுல வெற்றி அடைய முடியுமா? அவர்களுக்கான விசாரணைகளை சரியான முறையில் முன்னெடுக்கக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு திணைக்கள செயல்பாடுகளை உருவாக்க முடியுமா? இதுதான் இவர்களுக்கு முன்னுக்கு இருக்கிற சவால். இல்லாவிட்டால் இவர்கள் அரிசி மாஃபியாக்களிட்டையும் போதை வஸ்து மாஃபியாக்களிட்டையும் சரணடைய வேண்டிய நிர்பந்தம் இவர்களுக்கு ஏற்படும். அதை முறியடிக்கக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு இருக்கா? முதல் நாங்கள் இனப்பிரச்சனையாளர்களுக்கு அப்பாலே முதல் நாட்டிலே ஒரு ஜனநாயக நடைமுறைகளை செயல்படுத்தக்கூடியதாகவும் இந்த மாஃபியாக்களை அல்லது இந்த வன்முறைகளை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கும் இந்த அரசாங்கம் தன்னுடைய செயல்திறனை உருவாக்கி கொள்ளுமா என்றது ஒரு முக்கியமான கேள்விக்குறி. இதன் மூலம்தான் நாட்டினுடைய அபிவிருத்தியையும் ஜனநாயக நடைமுறைகளையும் சீர்திருத்தத்தையும் கிளீன் ஸ்ரீலங்கா என்றதையும் கொண்டு செல்ல முடியும் என்றதை உணர்ந்து இந்த அரசாங்கம் செயல்படுமா என்றதை நாங்கள் கட்டாயம் கேட்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறோம். அதுக்கான துணிச்சலோட அதை செய்வார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கின்றோம். நன்றி ராம். ஆம், உறவுகள் இதுவரை கேட்டது டாக் டு டிபிசியின் அரசியல் உரையாடல். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம். It's time to celebrate. Phyllis Forsyth, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC.